Hello பசங்களா, இந்த வீடியோல grade 9 CBSE Maths Ganita Manjari chapter 4 exploring algebraic identitiesல end of chapter exercise sums 5, 6, 7 and 8 7, 8 and 9 தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள sums and exercise sets till 4.5 வரைக்கும் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2 and 3 the world of numbers, the use of coordinates and the linear polynomials, science chapters 2, 4 and 5 cell, motion and mixtures, இதோட டீடைல்ட் வீடியோஸ் அலாங் வித் ஒன் ஷாட் ரிவிஷனோட பிளேலிஸ்ட்ல அதுவும் இருக்கு. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணும்? நம்ம சேனல் உள்ள போயிட்டு ஹோம் பேஜ்லயே உனக்கு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உள்ள போனீங்கன்னா எல்லா சாப்டர்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதுல உனக்கு எந்த சாப்டரோ அந்த சாப்டருக்கு உள்ள போயிட்டே அப்படின்னா அந்த சாப்டரோட செஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுல உனக்கு தேவையான செஷனுக்குள்ள பார்த்துக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ் whose areas are given by the following expressions in square units. ஓகே, இப்போ இவங்க ஏரியா கொடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட லென்த் அண்ட் பிரெத் கேட்குறாங்க. which means நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் கிடைக்க போது அது லென்த் அண்ட் பிரெத். ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஃபேக்டர்ஸ் கிடைக்க போது அது ஒன்று லென்த் ஒன்று பிரெத். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? ஏரியா வந்து 25a ஸ்கொயர் மைனஸ் 30ab பிளஸ் 9b ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5a த ஹோல் ஸ்கொயர், இங்கே 3b த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இங்கே மைனஸ் 2 இன்டூ 5a இன்டூ 3b. கரெக்டாக வருதா? அப்போ 5a மைனஸ் 3b த ஹோல் ஸ்கொயர். இன்ஃபேக்ட் ரெண்டு டேர்மா கிடைக்கல, ஆனால் ஸ்கொயர் டேர்மா கிடைச்சிச்சு. விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் இட் அந்த ரெக்டாங்கிள் அதுவே வந்து ஒரு ஸ்கொயர் தான். இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இன் ஃபேக்ட். ஸோ லென்த் அண்ட் breadth are 5a minus 3b and breadthமே என்னதுதான்? 5a minus 3b தான். Second sum 36s squared minus 49t squared. இதை எப்படி எழுதலாம்? 6s the whole squared minus 7t the whole squared எழுதலாமா? அப்போ a plus b a minus b 6s plus 70 6s minus 70. ஸோ இங்கே வந்து நம்மளோட பாசிபிள் நீ கம்ப்ளீட்டாக எழுதிக்கோ. லென்த் அண்ட் பிரெத் ஆர் 6s plus 70 and 6s minus 70. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் சம் 6th சம்ல ஃபைண்ட் பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் தி லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கியூபாய்ட்ஸ் whose volumes are given by the following expression in cubic units. ஓகே, அவங்க கியூபிக் யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எதை? லென்த், பிரெத், வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லென்த், பிரெத் அண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன்னொன்றுக்கும் 3 ஃபேக்டர்ஸ் கிடைக்க போகுது. அதுல ஒன்று லென்த், பிரெத் அண்ட் ஹைட்டா இருக்க போகுது. 6th ஃபர்ஸ்ட் சம் 6a ஸ்கொயர் மைனஸ் 24b ஸ்கொயர். 6a ஸ்கொயர் மைனஸ் 24b ஸ்கொயர். ஸோ இங்க வந்து 6 காமனா இருக்கா? அப்ப நீ 6 காமனா எடுத்துரு வெளியில. உள்ள a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2b த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ a பிளஸ் 2b a மைனஸ் 2b. சூப்பரா. ஸோ நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் கிடைச்சிச்சு. 6 ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ தி பாசிபிள் டைமென்ஷன்ஸ் ஆர் 6, இன்னொன்று a பிளஸ் 2b and a minus 2b. ஓகேவா? இது 6th கொஸ்டின். இல்லை ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் போலாம். அதே மாதிரி வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. 3ps ஸ்கொயர் மைனஸ் 15ps பிளஸ் 12p. இதுல பார்த்தாலே தெரியுது எது காமனா இருக்கு? 3 and pயுமே காமன். ஸோ 3p அப்படியே வெளியில எடுத்துடு. s ஸ்கொயர் மைனஸ் 5s பிளஸ் 4. ஓகேவா? ஸோ இதுல a பிளஸ் b என்னது? 3p அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்முக்கு மட்டும் சொல்றேன். a பிளஸ் b வந்து மைனஸ் 5, ab வந்து 4.
ஓகேவா? அப்போ 1 4 is 4. ரெண்டுமே மைனஸ் அதான் இங்கே -5 வரும். ஸோ விச் மீன்ஸ் 3p இன்டூ இதை நீ எப்படி பிரிக்கலாம்? s ஸ்கொயர் மைனஸ் s மைனஸ் 4s பிளஸ் 4. ஸோ 3p எஸ்ஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு s மைனஸ் 1 கிடைக்கும். -4 காமனாக எடுத்துட்டேனாலும் s மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ 3p இப்போ நீ s மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டேன்னா s மைனஸ் 4 கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் கிடைச்சிச்சு இந்த இடத்துல. ஸோ தி பாசிபிள் dimensions are 3p, s minus 1, s minus and s minus 4. ஓகேவா? ஸோ 6th சம் முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம 7th சம் போகலாம். 7th சம் என்ன? The village playground is shaped as a square of side 40 meters. A path of width s meters is created around the playground for people to walk. ஒரு playground இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு people walk பண்றதுக்காக ஒரு path ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. Find an expression for the area of the path in terms of x. சரி, முதல்ல என்ன சொல்ல வராங்க? The village playground is shaped as a square. இதுதான் playgroundன்னு வச்சுக்கலாம். ஸ்கொயரா இருக்கு, ஒன்னொன்னுக்கும் 40 meters. ஃபைன். இப்போ a path of width s meters is created around the playground. சுத்தி ஒரு path மேக் பண்றாங்க people நடக்கிறதுக்காக. சரியா? இந்த இடத்துல நடக்கிறதுக்கு. ஸோ அதோட width எவ்வளவா? s meters. இது s meters எல்லா இடத்துலையுமே. Find an expression for the area of the path in terms of s. ஓகே, இதோட width வந்து s ன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ இதோட ஏரியா கண்டுபிடி அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட ஏரியா கேட்குறாங்க. நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா, 40 into 40. அதே மாதிரி வெளியில இருக்கிற பெரிய ஸ்கொயரை கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது 40 அப்படின்னா இந்த பக்கம் ஒரு s, இந்த பக்கம் ஒரு s, அப்போ 2s. ஸோ இதோட சைடு என்னவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மொத்த சைடும் 40 பிளஸ் 2s. ஓகேவா? ஸோ அவுட்டர் பிக் ஸ்கொயரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உள்ள இருக்க ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணேன்னா உனக்கு நடுவில் இருக்க பாத் கிடைச்சிடும். சரியா? சிம்பிளா இருக்கா இது? ஸோ 7th கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போறோம்? சைடு ஆஃப் த, ஓகே, அவன் கொடுத்துருக்கிறது என்னது? ஒன்னொன்னு அவங்க முதல்ல எழுதிக்கலாம். சைடு ஆஃப் தி பிளே கிரவுண்ட். இது 40 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சைடு ஆஃப் தி அவுட்டர் ஸ்கொயர் அவங்க கொடுக்கல, பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு. ஏன்னா எஸ்ன்னு கொடுத்ததுனால லெஃப்ட் சைடில் ஒரு எஸ் இருக்கும், ரைட் சைடில் ஒரு எஸ் இருக்கும். அதனால 40 plus 2s நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம், ஏரியா ஆஃப் த இன்னர் ஸ்கொயர் பிளே கிரவுண்டும் கண்டுபிடிக்க போறோம். ஒன்னா கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்ட் தான் என்னது? நம்மளோட இன்னர் ஸ்கொயர். ஸ்கொயரோட ஏரியா என்னது? ஏ ஸ்கொயர் தானே. 40 into 40 1600. இதை வச்சுக்கோ. அடுத்து ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ஸ்கொயர் 40 plus 2s the whole square. a plus b the whole square மாதிரி இருக்கா? அப்போ a square plus 2 into 2 4 4 4 are 16 ஒரு 0 போட்டுட்டு s plus b square 2s the whole square வந்து 4s square. ஓகேவா? இது வந்துருச்சா? இது outer square, இது inner square. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த பாத். ஏரியா ஆஃப் தி பாத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் தி playground, which means the inner square.
outer square 1600 plus 160s plus 4s squared. Inner square நம்மளுக்கு minus 1600 வந்துச்சு. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 160s plus 4s ஸ்கொயர் இவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் த பாத். இதுதான் ஆன்சர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா பிடிக்கும் தானே. இவ்வளோ நேரம் ஐடென்டிட்டியாவே பார்த்தாச்சு. ஓகேவா? இன்னர் ஸ்கொயர் அழகா கொடுத்துருக்காங்க 14. அவுட்டர் ஸ்கொயர் அவங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளே 40 + s ஸ்கொயர் போட்டு அவுட்டர் ஸ்கொயர்லேருந்து இன்னர் ஸ்கொயர் நீ மைனஸ் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த பாத் நடுவில் உள்ள பாத்தோட ஏரியா கிடைச்சத போகுது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். 8th sum. If a number plus its reciprocal equals 10/3, find the number. நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெசிப்ரோக்கல் 1/xன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10/3 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Let the number be x. So reciprocal வந்து 1/x. Given என்ன x plus 1/x வந்து 10/3 ஆமா. இதுக்கு LCM எடு. So 1x squared plus 1/x is equal to 10/3 வரும். Cross multiply பண்ணோம்னா 3x squared plus 3 is equal to 10x. So இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 3x squared minus 10x plus 3 is equal to 0. ஓகேவா? இப்போ a plus b வந்து minus 10, ab வந்து இங்கே 3 இருக்கு, 3 3s are 9. ஸோ 1 9 is 9. ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ 3x squared minus 1x minus 9x plus 3 is equal to 0. அப்போ இதில் எக்ஸை வெளியில் எடுத்துட்டாங்கன்னா 3x minus 1. இங்கே 3 வெளியில் எடுத்துடலாம். ஸோ 3x minus 1 is equal to 0. இப்போ 3x minus 1 ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. x minus 3 is equal to 0. ஸோ 3x minus 1 வந்து 0 அப்படின்னா 3x 1, x வந்து 1/3 இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இதுக்கு. அதே இதுக்கு நீ போட்டேன்னா x minus 3 வந்து 0. ஸோ x வந்து 3 இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ x 3 இருந்தால் அதோட ரெசிப்ரோக்கல் 1/3 இருக்க போகுது. இங்கே 1/3 இருந்தால் அதோட ரெசிப்ரோக்கல் 3 இருக்க போகுது. ஸோ ஆன்சர் வந்து the number is 3 or 1/3. ஓகேவா? கிளியரா இருக்கா இது? அண்ட் இப்போ இன்னையோட லாஸ்ட் சம். A rectangular pool has area கொடுத்துட்டாங்க, இவ்வளவு ஸ்கொயர் ஹேஸ்டஸ். இதுவும் ஒன் ஆஃப் தி யூனிட் தான். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை, மீட்டர் அந்த மாதிரி. If its width is இவ்வளோ 2x plus 1, find its length. ஓகே, ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க, வித்தும் கொடுத்துட்டாங்க, லென்த் கேட்குறாங்க நம்ம கிட்ட. அவங்களே கொடுத்துட்டாங்க ஹேஸ்டா was a unit used to measure length. Area of the pool 2x squared plus 7x plus 3. ரைட்டா? 7x plus 3. width வந்து 2x plus 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கே 2 ஃபேக்டர்ஸ் அழகா கிடைக்க போகுது. அதில் வித் இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது லென்த், அவ்வளோதான். 2x squared plus 7x plus 3. a plus b வந்து 7, ab வந்து 6. ஸோ 1666. 2x squared plus 1x plus 6x plus 3. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 2x plus 1 plus 3 காமனாக எடுத்துட்டா 2x plus 1. இப்போ 2x plus 1 காமனாக எடுத்துட்டேன்னா x plus 3. 2x plus 1 தான் அவங்களே வித்துன்னு கொடுத்துட்டாங்க. ஆன்சர் அப்போ லென்த் வந்து மிச்சம் இருக்கிறது தான். லென்த் இஸ் ஈக்குவல் டு x plus 3. நீயும் அந்த ஹேஷ்டாஸ்ன்னு போட்டுரு, யூனிட் இல்லாமல் எழுதாது. அவங்க யூனிட் கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னா இவ்வளவு யூனிட்ஸ் இவ்வளோ யூனிட்ஸ்ன்னு போடணும், ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடும். ஓகேவா? இன்னைக்குள்ள செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And see you all in the next session. Till then, take care. Bye-bye.